Good morning, students. Today I am going to take analytical number theory class. Last classல என்ன கொடுத்தோம்னா multiplicative function கொடுத்தோம். Multiplicative function எப்படி வருதுன்னா f of mn is equal to f of m into f of n. அந்த இப்படி வருது. அதில் நம்ம இன்வர்ஸ் வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நான் எடுக்க போகிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா லிவியர்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா, லிவியர்ஸ் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாம்டான்னு நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் வி டிஃபைன் லாம்டா ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. லாம்டாவோட வேல்யூ வந்து 1க்கு 1 வருது. அண்ட் இஃப் அந்த எண் எப்படின்னா அடுத்து 2க்கு 3க்கெலாம் செக் பண்ணணும் இல்லையா, அப்போ அந்த n ஈக்குவல் டு p1 பவர் a1 p2 பவர் a2 அப் டு pk பவர் ak வி டிஃபைன் அப்படி டாட்டட் போய்ட்டு இருக்குது. ஓகே, வி டிஃபைன் லாம்டா ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு -1 பவர் a1 ப்ளஸ் a2 அப் டு ak. அதெல்லாம் பவரில் ஆக்கிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம செக் பண்ணுறோம். 1க்கு 1 போடுறோம், 2க்கு -1 வரணும், 3க்கு -1, 4க்கு 1, 5க்கு -1, 6க்கு 1, 7க்கு -1, 8க்கு -1, 9க்கு 1, அடுத்த 10க்கு 1. சரியா, இது அப்படி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகுது. ஓகே, நம்ம இந்த வேல்யூவில் செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாரு, லாம்டா 2 தட் இஸ் த ப்ரைம் நம்பர் இஸ் -1. அடுத்தது லாம்டா 3 இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வருது. லாம்டா 4 இஸ் ஈக்குவல் டு 2 into 2. அது எப்படி எழுதலாம்னா 2க்கு வந்து -1, அடுத்தது இன்னொரு 2க்கு -1 வந்து 1ன்னு வரும். லாம்டா 5க்கு -1 அப்படி போயிட்டுருக்கு. ஓகே, இது வந்து என்னது கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஒரு தியரம். ஃபார் எவரி n greater than or equal to 1 we have summation d by n lambda of d is equal to 1 if n is square and 0 otherwise. Lambda inverse of n equal to modulus of mu of n for all n ன்னு வருது. ஓகே, ஸோ g of n is equal to summation எடுத்துக்கிறோம். g of n எடுத்துக்கிறோம், summation d by n lambda of d. For every n greater than or equal to 1 we have summation d by n lambda of d is equal to 1 if n is square and 0 if n is zero otherwise. அப்போ இன்னொரு ப்ரூஃப் பண்ணணும். லாம்டா இன்வர்ஸ் ஆஃப் n is equal to modulus of mu of n for all n. இப்போ g of n எடுத்துக்கணும் நம்ம. சம்மேஷன் ஆஃப் d by n lambda of d. g வந்து மல்டிப்ளிகேட்டிவாக இருக்குது. And g of n we need the commute g of p power alpha for prime powers. We have g of p power alpha equal to summation of d by p power a into lambda of d 1 plus அதை நம்ம expand பண்ணுறோம். lambda of p plus lambda of p square up to lambda of p power a is equal to 1 minus 1 plus 1 minus 1 அப்படி போயிட்டு இருக்கும். 0 1 if a is a odd and 1 if a is even. சரியா, and if n equal to the product of I equal to 1 to k pi power ai we have g of n is equal to g ரெண்டுத்துக்கும் நம்ம g போடுறோம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 0வாக இருந்துச்சுன்னா நம்ம ஈவனாக இருந்ததுன்னா 1 கொடுக்கணும், ஆடுன்னு இருந்துச்சுன்னா நம்ம 0 கொடுக்கணும். சரியா, ஆல்சோ லாம்டா இன்வர்ஸ் ஆஃப் n equal to mu of n into லாம்டா n நம்ம mu of n எழுதிக்கலாம். சரியா, அப்போ mu of n into mu of n சொல்லும்போது mu square of n equal to modulus of mu of n. சரியா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதை எப்படி எழுதிக்கிறாங்கன்னா சிக்மா ஆல்ஃபா ஆஃப் என்னன்னு எழுதியிருக்காங்க. சிக்மா ஆல்ஃபா ஆஃப் என்னன்னா நம்ம என்ன எழுதணும்னா சம்மேஷன் போட்டு d by n, d divides n into d பவர் ஆல்ஃபான்னு எழுதிக்கணும். சரியா, அப்போ ஆல்ஃபா வந்து ஒரு பவர், த பவர் ஆஃப் த டிவைசர். இதுதான் சிக்மா ஆல்ஃபாவோட ப்ரொசீஜர். இப்போ த ஃபங்க்ஷன் சிக்மா ஆல்ஃபா பேர் என்னதுன்னா இது வந்து டிவைசர் ஃபங்க்ஷன். ஒன் வேர்டில் கேட்பாங்க. சரியா, சிக்மா ஆல்ஃபானா என்னது டிவைசர் ஃபங்க்ஷன். அதை எப்படி எழுதலாம்னா சிக்மா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு u ஸ்டார் ஆஃப் n ஆல்ஃபா த டிரிச்லெஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 மல்டிப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷன். அதில் 2 கேஸ் இருக்குது. ஆல்ஃபா வந்து 0 இருக்குது அண்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. சரியா, ஆல்ஃபா வந்து 0 இருந்துச்சுன்னா
next is sigma 0 of n is the number of divisor of n d of n கொடுக்கலாம் alpha equal to 1 கொடுக்கும்போது sigma 1 of n means the sum of the divisor of n is sigma of n sigma alpha of p1 power a1 p2 power a2 அப்படி போயிட்டே இருக்கும் பார்த்துக்கோ pk power ak is equal to தனித்தனியாக நம்ம எழுதிக்கணும் sigma alpha of a b1 power a1 sigma alpha of p2 power a2 up to sigma alpha of pk power ak நம்ம எழுதிக்கிட்டே போகணும் சரியா இதில் நெக்ஸ்ட் வந்து சிக்மா ஆல்ஃபா ஆஃப் பி பவர் ஏ இருந்துச்சுன்னா என்ன கொடுக்கலாம்னா 1 + p பவர் ஆல்ஃபா ப்ளஸ் பி ஸ்கொயர் பவர் 2 ஆல்ஃபா ப்ளஸ் அப் டு பி பவர் ஏ ஆல்ஃபான்னு கொடுக்குறோம் அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது பி பவர் ஏ alpha of a plus 1 minus 1 by p power alpha minus 1 alpha placeல 0 ஆகும்போது sigma 0 of p power a is equal to a plus 1 அது நம்ம இங்கே வந்துடும் இந்த 1 கொடுத்துட்டு நம்மளுக்கு a plus 1 multiplication times வந்துடும் சரியா இனி ஒரு சம் இருக்க பாரு sigma in alpha inverse of n is equal to mu of d by n alpha d alpha mu of d into mu of n by dன்னு கொடுக்குறோம் சரியா சிக்மா ஆல்ஃபாவோட ஃபார்முலா என்னது n ஆல்ஃபா ஸ்டார் யூன்னு கொடுக்கலாம் சரியா n ஆல்ஃபானா என்னது கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ் we have sigma alpha inverse is equal to mu into n alpha star u inverse that is equal to mu into n alpha star u inverse எல்லாம் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா மியூன்னு எழுதிக்கலாம் சரியா அப்போ ஸ்டார் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இதாக இருக்குது ஸ்டார் ஆப்ரேஷன் சொல்லும்போது என்ன பார்த்தியா அது நம்ம ஸ்டார் ஆப்ரேஷன் என்ன எழுதலாம் சம்மேஷன் போட்டு டி பை என் மியூ ஆஃப் என் ஆல்ஃபா ஆஃப் டி இன்ட்டு மியூ ஆஃப் டி பை என்னன்னு எழுதிக்கலாம் சரியா இனி இதுலேருந்து பிரிக்கலாம் மியூ ஆஃப் டி இன்ட்டு என் ஆல்ஃபா ஆஃப் டி இன்ட்டு மியூ ஆஃப் என் பை டின்னு பிரிக்கலாம் நெக்ஸ்ட் அது மூலமாக மியூ ஆஃப் டி இன்ட்டு டி பவர் ஆல்ஃபா இன்ட்டு மியூ ஆஃப் என் பை டின்னு கொடுக்கலாம் சரியா அது கொடுத்து நம்மளுக்கு ஆன்சரை நம்ம கொண்டு வந்துக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு வந்து ஜெனரலைஸ்டு கன்வல்யூஷன் சொல்லும்போது நம்ம இதுவரை நம்ம என்ன ஆப்ரேஷன் பார்த்தோம்னா ஸ்டார் ஆப்ரேஷன் பார்த்தோம்ல கன்வல்யூஷன்ஸ் சொல்லும்போது என்னதுன்னா ஒரு சர்க்கிள் ஆப்ரேஷனை நம்ம பார்க்க போகிறோம் சரியா அப்போ ஆல்ஃபா சர்க்கிள் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அதே போல் ஸ்டார் ஆப்ரேஷன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் வந்திருக்கு சரியா தட் இஸ் காம்போசிட் எஃப் ஆல்ஃபா காம்போசிட் எஃப்னு சொல்லுவாங்கள்ல அதே போல் இப்போ சம்மேஷன் போட்டு n is less than or equal to x alpha of n into f of x by n f of 0 is equal to 0 for all integral s restriction of f to the integer of the arithmetical function alpha composite f of m is equal to alpha star of அதை ரெண்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் காம்போசிட் பதிலாக எஃப்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு ஒரு சம் பார்த்துக்க அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த சர்க்கிள் ஆப்ரேஷனும் ஸ்டார் ஆப்ரேஷனும் வந்து பாரு ஃபார் எனி அரித்மெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வி ஹாவ் ஆல்ஃபா சர்க்கிள் ஆஃப் காம்போசிட் ஆஃப் பீட்டா காம்போசிட் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்டார் ஆஃப் பீட்டா காம்போசிட் ஆஃப் எஃப்னு கொடுக்குறோம் ஆல்ஃபா காம்போசிட் ஆஃப் பீட்டா காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன பண்ணலாம்னா சமேஷன் போட்டு n less than or equal to ஆல்ஃபா ஆஃப் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வருது ஓகே alpha of n into summation of m less than or equal to x by n beta of m into f of x divided by m n வருது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டும் சம்மேஷனையும் நம்ம சேர்க்குறோம் அப்போ சம்மேஷன் ஆஃப் mn is less than or equal to x alpha of n into beta of n into f of x divided by mn நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சம்மேஷனை உள்ளே எடுக்கிறோம் the summation of k less than or equal to x of summation of n by k alpha of n into beta of k by n into f of x by m ஏன்னா kn nக்கு mக்கு பிளேஸில் நம்ம என்ன எழுதுகிறோம்னா k by m என்னன்னு எழுதுகிறோம் சரியா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் பார்க்கும்போது ஆல்ஃபா ஸ்டார் ஆஃப் பீட்டான்னு கொடுக்கலாம் பீட்டா ஆஃப் k into f of x by k இது வந்து alpha star of beta composite f of x this proof is complete okay next பாரு if and only next பாரு except their summing of ஓகேம்மா இது வர போதும்
நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.